எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொல்லணும். இப்ப அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு பிறக்கக்கூடிய காலமே இல்ல ஒரு கிரகத்தோடைய இன்னொரு கிரகத்தோட பார்வை குரு பகவானுடைய பார்வை இருந்தது. உங்களுடைய ஃபேமிலியில பார்க்கக்கூடிய ஜோதிடரை நீங்க பார்த்துட்டு உங்களுடைய அதுதான் நான் எப்பயுமே என்ன சொல்லணும்னா, சும்மா ஜாதகம் பார்க்காதீங்க. கிரக தோஷம் இருக்கு, இல்ல செவ்வாய் சனி பார்வை பாக்குறாரு, சனி செவ்வாய் பாக்குறாரு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. தசாநாதன் அந்த 10 வருடம் அந்த 10 வருடம் அவர் எந்த வீட்டுல இருக்கோ அந்த பலனை கொடுப்பாரு. மாற்றம் கிடையாது. அது நல் பலனா இருந்தாலும் சரி, கெடுப்பலனா இருந்தாலும் கொடுத்தே தீர்வாரு. ஆனா நடுநடுல கிரகம் வருது பாத்தீங்கன்னா. பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். அஸ்ட்ராலஜர் கஜலட்சுமி நம்ம கிட்ட இன்னைக்கு பேச வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். தசாபுத்தி காலம் அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்லுங்க மேம். ஒவ்வொருத்தர் பிறக்கும் போது ஒவ்வொரு நட்சத்திரத்தோட தான் பிறப்போம். கரெக்டுங்களா? நட்சத்திரத்தை எங்க இருக்கோ அந்த நட்சத்திரம் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ராசியை கணிக்கப்படுது. அந்த நட்சத்திரம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய அதுல இருந்துதான் நமக்கு ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொல்லணும். இப்ப அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு பிறக்கக்கூடிய காலமே அவங்க பிறக்கும் போது நடந்துட்டு இருக்க தசாபுத்தி காலமே கேது தசையா தான் இருக்கும். இப்ப பரணி அப்படி இருந்துச்சுன்னா சுக்கிரன் திசையா இருக்கும். கார்த்திகை அப்படின்னா சூரியனோட தசையா இருக்கும். இதுதான் அவங்களுடைய தசாபுத்தி காலம். இது வயதிற்கு ஏற்ப இருக்கும். இப்போ அஸ்வினி அப்படின்னா 7 வருடம், கேதுவோட தசா 7 வருடம். ஆனா 7 வருடம் முழுசா இருக்குமானா இருக்காது. அவங்க பிறக்கக்கூடிய நேரம் வச்சு நம்ம அந்த தசாபுத்தி காலம் எவ்வளவு நாள் இருக்குன்றத, எவ்வளவு நாள் இருக்குது, எவ்வளவு வருடம் இருக்குன்றத கணிச்சுப்போம். இந்த தசாபுத்தி காலம் நமக்கு அதை வச்சுதான் வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்லா இருக்காது, இந்த காலகட்டம் நல்லா இருக்கும், இந்த காலகட்டம் நமக்கு கஷ்டமா இருக்கும்ன்றத கணிப்போம். இந்த தசாபுத்தி காலம் ஒருத்தவங்க வாழ்க்கைக்கு நல்லது செய்யுமா தீமை செய்யுமா அப்படின்றதை சொல்லுங்க. இது நல்லதா கெட்டதா அப்படின்றத சொல்லுங்க. நல்லதா கெட்டதான்றது அவங்கவங்களோட கட்டத்துல அந்த தசா நடக்குது பாத்தீங்களா, அதுக்கான கிரகம்னு ஒண்ணு இருக்கும். அந்த கிரகம் எங்க அமர்ந்து இருக்கிறதுன்னு பாக்கணும். அந்த கிரகம் அமர்ந்து இருக்க இடம் என்னன்றது பாக்கணும். அது பாவரோட இணைந்து இருக்கா இல்லாம இருக்கான்னு பாக்கணும். இல்ல அந்த கிரகம் நீச்சமா இருக்கா நட்பா இருக்கான்னு பாக்கணும். ஓகேங்களா? இப்போ ஆட்சியா இருந்து நட்பா இருந்தது அப்படின்னா நல்லது செய்யும். நீச்சமா இருந்து பகையா இருந்ததுன்னா கெட்டது பண்ணும். அதற்கப்புறம் அது 6, 8, 12 அந்த கிரகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கெடுபலன் கொடுக்கும். அதே மாதிரி இல்ல அப்படின்னா ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகத்தோட பார்வை பட்டுச்சுனாலும் நமக்கு கெடுபலன் கொடுக்கும். இல்ல ஒரு கிரகத்தோடைய இன்னொரு கிரகத்தோட பார்வை குரு பகவானுடைய பார்வை இருந்ததுன்னா நல் பலன் கொடுக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு தசாபுத்தி காலம் நமக்கு எப்படி அமையும்ன்றத பொறுத்து இருக்கு. நட்பா இருந்தா நமக்கு நல்லது செய்யும் சொன்னீங்க, பகையா இருந்தா தீமை செய்யும் சொன்னீங்க. இது நல்லதா கெட்டதான்றத நம்ம எப்படி கண்டறியறது அப்படின்றத சொல்லுங்க மேம். அதுதான் நான் சொன்னேன். நட்பு வீடா இருந்து ஆட்சியா இருந்தது அந்த கிரகம்னா அதுக்கு உரிய நமக்கு வேலையெல்லாம் நம்ம கண்டிப்பா செஞ்சு கொடுக்கும். இதுவே நீச்சமா இருந்து பகை வீடாக இருந்தோ இல்ல பாவரோட இணைந்து இருக்கும் போது கண்டிப்பா கெடுபலன் கொடுக்கும். இதுவே 6லயோ 8லயோ 12லயோ இருக்கு. அதாவது எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி 6ஆம் அதிபதி 8ல போய் உட்கார்ந்து இருந்தோ, 8ஆம் அதிபதி 12ல போய் உட்கார்ந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா நோய் கொடுக்கும், அம்பு கொடுக்கும், வழக்கு கொடுக்கும், விரயம் கொடுக்கும், கடன் கொடுக்கும். நமக்கு 12 சிறைச்சாலை எல்லாம் சிலர் போறாங்க பாத்தீங்கன்னா, திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர் ஏதோ ஒரு வம்பாளுக்குள்ள மாத்தி அடிதடியில மாட்டி சிறைச்சாலை எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் 12ஆம் வீட்டோடைய அதிபதி பண்ற வேலை. அந்த இடத்துல பாவர் இணைந்தோ அந்த தசாபுத்தி காலம் போகும்போது அந்த அந்தரம் போகும்போது அந்த வேலையை காமிச்சு கொடுக்கும். சோ இதை நீங்க உங்களுக்கு நல்ல பிரபலமா இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபேமிலியில பார்க்கக்கூடிய ஜோதிடரை நீங்க பார்த்துட்டு உங்களுடைய அதுதான் நான் எப்பயுமே என்ன சொல்லணும்னா, சும்மா ஜாதகம் பார்க்காதீங்க. உங்களுடைய தசாபுத்தி காலம் ஆரம்பிக்கும் போது பாருங்க. ஒரு தசா ஆரம்பிக்கும் போது ஜோதிடர் கிட்ட போங்க. போய் இந்த தசை ஆரம்பிக்க போது என்னுடைய பலன்கள் எப்படி இருக்கும், நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமா, இல்ல நான் எந்த காலத்துல உஷாரா இருக்கணும், எந்த காலத்துல நான் என்ன பண்ணணும்னு கேட்டு எழுதி வாங்கிக்குங்க. வாங்கிட்டு அதை பேஸ் பண்ணி போங்க. இன்னொரு தசா முடியறதுக்கு முன்னாடி மீன்ஸ் அதாவது இந்த தசை நடந்துட்டு இருக்க தசா முடியறதுக்கு முன்னாடி அடுத்த தசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போயிடுங்க. போயிட்டு நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போது உங்களுக்கு அதற்கான வழிகாட்டுதலோட போகும். இல்ல அப்படின்னா சில என்ன பண்ணுவாங்கன்னா, தசை ஆரம்பிச்சு எல்லாம் முடிஞ்சு விரயத்தை விட்டு கஷ்டத்துல புட்ட எல்லாம் அனுபவிச்சு முடிச்சுட்டு ஜோதிடர் கிட்ட நின்னு இந்த மாதிரி நாங்க பண்ணிட்டோம் என்ன பண்றது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லலாம், வழிகாட்டுதல் சொல்லலாம். ஆனா அது ஃபுல்லா சாட்டிஸ்பாக்சனா இருக்குமானா இருக்காது. நான் அதற்கு தான் என்கிட்ட ஜாதகம் பாக்குறவங்க என்ன சொல்லிருந்தா, ஒரு தசை ஆரம்பிக்கிற காலத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிடுவேன், முடிகிற காலத்தை சொல்றேன். சொல்லிட்டு அடுத்து இந்த காலம் முடிஞ்சு இன்னொரு தசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா என்கிட்ட ரெகுலரா பாக்குறாங்க அப்படின்னா வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இல்ல அப்படின்னா நீங்க இன்னொரு முறை ஜோதிடரை அணுகிக்கிங்க. இப்ப இல்ல அந்த தசா காலம் ஆரம்பிக்கும் போது நீங்க ஜோதிடரை அணுகி அந்த தசா காலத்தை எப்படி பார்க்கணும்ன்றத முடிவு பண்ணிக்கங்கன்னு சொல்லிடுறேன்.
இதற்கான பரிகாரங்கள் குறித்து சொல்லுங்க மேம். என்னென்ன பரிகாரங்கள் பண்ணா அதோட கெடுபலன்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பரிகாரங்கள் குறித்தும் சொல்லுங்க மேம். இப்போ நோய் சார்ந்த பிரச்சனை வருது, 6ஆம் அதிபதி 8லயோ இல்ல 8ஆம் அதிபதி 12லயோ இருக்குன்னும் போது நோய் சார்ந்த பிரச்சனை வருது, அதுவும் சனி பகவானுடைய கிரக பார்வை இருக்கு, கிரக தோஷம் இருக்கு, இல்ல செவ்வாய் சனி பார்வை பாக்குறாரு, சனி செவ்வாய் பாக்குறாரு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஹெல்த் ரொம்ப மேஜரா அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமையில விரதம் இருக்கும் போது நமக்கு ஓரளவுக்கு அந்த இதுல இருந்து கொஞ்சம் விடுபட்டு வரலாம். இன்னொன்னு என்ன பண்ணுனா, சனி பகவானோட தாக்கமா இருந்துச்சுன்னா எள் கலந்த சாதமோ இல்ல எள் சம்பந்தமான உணவோ தானம் கொடுக்கலாம். இதை பண்ணிட்டு இருக்கும் போது ஓரளவு சரியா இருக்கும். ஆனா அங்க என்ன தசாபதி காலம் நடக்குது, தசாவும் பாத்தீங்கன்னா ஒரு சில வருஷம் 7 வருடம்ல இருந்து பெரிய தசா வரைக்குமே நடக்கும். இப்ப சுக்க தசைலாம் 20 வருடம் நடக்கும், கேது தசை 7 வருடம் நடக்கும், சூரிய தசை 6 வருடம் நடக்கும். ஆனா தசான்றது ஒரு வண்டியோட கேப்டன் மாதிரி, ஒரு ட்ரெயினோடைய இது மாதிரி ஓட்டிட்டு போறவர். ஒரு ஸ்டேஷன் வருது பாத்தீங்களா, அதுதான் புத்தி. அதுல வராங்க பாத்தீங்களா ஒவ்வொரு கிரகம், அவங்க நமக்கு நல் பலன் கொடுப்பாங்க. தசாநாதனை விட புத்திநாதனுக்கே வலிமை ஜாஸ்தி. தசாநாதன் அந்த 10 வருடம், அந்த 10 வருடம் அவர் எந்த வீட்டுல இருக்காரோ அந்த பலனை கொடுப்பாரு, மாற்றம் கிடையாது. அது நல் பலனா இருந்தாலும் சரி, கெடு பலனா இருந்தாலும் கொடுத்தே தீர்வாரு. ஆனா நடுநடுல கிரகம் வருது பாத்தீங்கன்னா, அது புத்திநாதன். அந்த புத்திநாதன் நல்லதும் பண்ணுவாரு, கெட்டதும் பண்ணுவாரு. சோ அதற்கான பரிகாரத்தை நம்ம பண்ணிக்கும் போது தசாக்கும் புத்திக்கும் ஏற்ப பரிகாரம் பண்ணும்போது நல்ல நம்ம பிரச்சனை பெரும் பிரச்சனை மாட்டாம ஓரளவுக்கு இது பண்ணிட்டு போலாம். பரிகாரம்ன்றது வெறும் கோவிலுக்கு போயிட்டு வழக்கு போடுறது, அர்ச்சனை பண்றது, தானம் கொடுக்கறது மட்டும் கிடையாது. நீங்களும் அவங்கவங்க அந்த நமக்குன்னு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வச்சுக்கணும். அந்த டைம்ல எந்த கெடுதலான ஒரு விஷயமும் செய்யக்கூடாது. அதற்கப்புறம் உணவு சாப்பிடுறதுலயும் ரொம்ப, ஏன்னா நோய் தாக்கம் இருக்குன்னா 8ஆம் அதிபதி 12ல உட்காந்துருக்காரு, 6ஆம் அதிபதி 8ல உட்காந்துருக்காரு, நோய் கொடுக்கும், அப்போ வம்புகளுக்கும் கொடுக்கும். அப்போ கெட்ட தீய பழக்கமும் இருக்கக்கூடாது. உணவுலயும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கண்டிப்பா எக்ஸசைஸ் வேணும், சோம்பேறியா இருக்கக்கூடாது. வெளியில பேசுறவங்க கிட்ட அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப பார்த்து இருக்கணும். இதெல்லாம் நீங்களும் வச்சுக்கணும். நான் இதெல்லாம் பண்ணிட்டு கடவுள் கிட்ட போயிட்டு பரிகாரம் பண்றேன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நான் வேலைக்கு போக மாட்டேன், வீட்டுல சோம்பேறியா படுத்துட்டு அண்ணாந்த டிவி பார்த்துட்டு இருப்பேன். ஆனா எனக்கு பணம் வரணும்னா கடவுள் கிட்ட போய் வழக்கு போட்டா வருமா? வராது. இதையும் பண்ணுங்க, அதையும் பண்ணுங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க தசாபுத்தி காலம் சொன்னீங்கல்ல, தசாபுத்தி காலத்துல ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னாதிபதி ஓரளவுக்கு வலுவா இருந்தாரு, ஸ்ட்ராங்கா இருந்தாரு, இல்ல சந்திரன் வளர்ப்பிற சந்திரனாவோ, சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தையோ இல்ல சந்திரன் இணைந்து இருக்கக்கூடிய கிரகத்தை வச்சுமே ஓரளவுக்கு நம்ம வண்டி ஓடுமா ஓடாதான்றதையும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டுமே சேர்ந்து மறைஞ்சிடுச்சு அப்படின்னும் போது நம்ம ரொம்ப சிக்கல்ல மாட்டிப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு ஓரளவுக்கு சாட்டிஸ்பாக்சனா நம்ம சில விஷயமும் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது சூப்பராகவும் எவ்வளவு பெரிய மோசமான தசாபுத்தி காலத்தையும் ஈஸியா கடந்து போயிடலாம். நன்றி. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.